ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்ல போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டினா பேசிக்கா ஒரு வாஸ்து பிளான் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் நீங்க பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடு கட்ட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி அமைச்சு வீடு கட்ட அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நான் சொன்ன பிளான் இதுதான். இது வந்து கிழக்கு சைடு, இது வந்து தெற்கு சைடு, இது மேற்கு சைடு, இது வந்து வடக்கு சைடு. இப்போ இந்த வீட்டுக்கு ஹாலு எங்கே அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசானி மூலையில், அதாவது இந்த வீட்டுக்கு கிழக்க பார்த்த வாசல்னு வச்சுக்கிங்க. இந்த வீட்டோடைய சென்டர் பகுதி எடுத்துங்க. சென்டர் பகுதியிலிருந்து, அதாவது வடகிழக்கு மூலை, இது சென்ட்ரு, வடகிழக்கு மூலை இது. இந்த இடத்துல வந்து ஹால் அமைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஈசானி மூலையில் இந்த வீட்டுடைய சென்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த வீட்டுடைய சென்டர் பகுதியில் எங்கே பூஜை ரூம் அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூஜை ரூம் அமைக்கலாம். புரியுங்களா? இந்த இடத்துல பூஜை ரூம் அமைக்கலாம். இப்போ கிச்சன் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தீமூலை, அதாவது தென்கிழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தீமூலை. இந்த இடத்துல நீங்கள் அடுப்பு, அதாவது ஸ்டவ்வு நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து தொட்டி வச்சுக்கிங்க. இந்த ஸ்லாப்பில் இருந்து ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்லாப் வந்து இந்த செவுத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடாது. புரியுங்களா? வீட்டுடைய சென்ட்ரு பகுதியிலிருந்து, அதாவது தென்கிழக்கில் எடுத்துக்கோங்க. தென்கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வச்சுக்கலாம். பெட்ரூம் எங்கடா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் ஏதாவது இந்த, அதாவது தென்மேற்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூலையில் வீட்டுடைய சென்ட்ரு பகுதியிலேருந்து தென்மேற்கு இந்த இடத்துல நீங்கள் பெட்ரூம் அமைச்சிக்கலாம். இன்னொரு பெட்ரூம் வேணும் அப்படின்னா இந்தாண்ட வாயு மூலை இருக்குது பார்த்தீங்களா, வாயு மூலையில் நீங்கள் அமைச்சிக்கலாம். அதாவது வீட்டுடைய சென்ட்ரு பகுதி. இப்போ இந்த வீட்டுக்கு பாத்ரூம் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதாவது 2 பெட்ரூமுக்கும் இதில் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதாவது வீட்டுடைய சென்டர் பகுதியிலிருந்து மேற்கு சைடு வச்சுக்கணும். இந்த உங்களுக்கு இடம் இருக்குதுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சேஃப்டி டேங்கு போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இடமே இல்லை, சூறாக தான் இருக்குது, நான் பிளாட்டில் தான் வீடு கட்டுறேன் அப்படின்னா பெட்ரூமு, இந்த இடம் பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூமுக்கு கீழே நீங்கள் இந்த மூலையில் நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். அதாவது சேஃப்டி டேங்க். இப்போ உங்களுக்கு வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா மேலே அவுட்டரில் மேலே மொட்டை மாடியில் வைக்கிறீங்கன்னா இந்த மூலையில் வந்து வைக்கணும். புரியுங்களா? இந்த மூலையில் தான் நீங்கள் வந்து மேலே டேங்க் வைக்கணும். இப்போ வந்து சம்பு, அதாவது தொட்டி அண்டர் கிரவுண்ட்லேயே வேணும் அப்படின்னா இந்த மூலையில் இருக்கணும். புரியுங்களா? இப்போ உங்களுக்கு போர் இருக்குது அப்படின்னா போர் எந்த மூலையில் இருந்தால் வாஸ்துக்காக நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர் இருந்ததுன்னா நல்லது. அதாவது கிழக்கு சைடில் சென்ட்ரு வீடு இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்கு வடக்கு சைடு எங்கே இருந்தாலும் நல்லது. இப்போ இந்த வீட்டுடைய 4 திசையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். புரியுதுங்களா? இது வந்து ஈசானி மூலை, தீ மூலை, குபேந்திர மூலை, வாயு மூலை. வீட்டுடைய 4 சென்ட்ரு பகுதியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வாஸ்து பிளான் அமைச்சு வீடு கட்டணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இது வந்து கிழக்கு சைடு, வடக்கு சைடு, தெற்கு சைடு, மேற்கு சைடு. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வீடு அமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வாஸ்து பிளான் வேணும் அப்படின்னா கமாண்டில் வந்து பிளாட்டோடைய நீளகலம், வீட்டோடைய நீளகலம், எந்த சைடு வாசல், எத்தனை பெட்ரூமுங்கிறத தெளிவாக கமாண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஹவுஸ் பிளான், வாஸ்து பிளான் போட்டுத்தரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.